திமுகவினுடைய அரசு எந்த விடயத்தில் முனைப்பாக இருக்கிறார்களோ இல்லையோ, ஆனால் வன்னியர்களினுடைய அடையாளத்தை அழிப்பதில் முழுமையான முனைப்பாக இருக்கிறாங்க. கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக திமுகவினுடைய தமிழக அரசு ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளினுடைய பெயர்கள், சாலை பெயர்கள், வீதி பெயர்கள், குடியிருப்பு பெயர்கள் எதுவுமே சாதியின் பெயர் தாங்கி இருக்கக்கூடாது, மாறாக சில பெயர் சொல்லி இந்த பெயர்ல இருக்கலான்னு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. நேற்றைய தினம் நீங்க மேல பார்க்கக்கூடிய இந்த புகைப்படம் என்பது இணையதளத்தில் பெருமளவில் வைரல் ஆகுது. என்னன்னா, வட சென்னையில் திருவொற்றியூர்ல இருக்கக்கூடிய வன்னியர் தெரு அப்படிங்கிற ஒரு தெருவினுடைய பெயரை உடனடியாக மாற்றம் செய்து காமராஜர் தெருன்னு மாற்றி இருக்கிறாங்க. இப்ப தமிழகத்துல 1000 ஆதாரங்கள் காட்ட முடியும். இன்னும் பெயர்ல சிறு திருத்தம் கூட செய்யாத சாதியின் பெயர் கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து சாதியின் பெயரும் தாங்கி இருக்கக்கூடிய கிராமங்களினுடைய பெயர் இருக்கிறது. அதெல்லாம் மாற்றுவதற்கு முதன்மையான முனைப்பு காட்டாம ஒரு தெருவினுடைய பெயரை மாற்றத்திற்கு இந்த அரசாங்கம் முனைப்பு காட்டுதுன்னா இந்த சமூகத்தை எந்த அளவுக்கு வஞ்சித்துட்டு இருக்குன்னு பார்க்கணும். அதுல இன்னொரு விஷயம் இருக்குது. இப்ப அவங்க மாற்று பெயர்கள் கொடுத்திருக்கிறாங்க. காமராஜர் அவர்களுடைய பேரு, கலைஞருடைய பேரு, அண்ணா பேருன்னு சொல்லிட்டு இன்னும் சில தலைவர்கள் பேர் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், சரி காமராஜர் பேரை விடுங்க, கலைஞர் பேர் எதுக்கு? எந்த சுதந்திரத்தில் அவர் போராட்டம் பண்ணாரு? அவர் சுதந்திர போராட்ட தியாகியா? பணம் கொடுத்த பெருச்சாளி. அவர் அவர் பேரை வைக்கணும்னு சொல்றாங்க. ஏன் இப்ப இதே தமிழகத்தில் ஒவ்வொரு பகுதியிலையும் சுதந்திர போராட்டத்திற்காக உயர்நீத்தம் தியாகம் செஞ்சாங்க, அவங்க பேரை வைக்கலாமே. உதாரணத்துக்கு கடலூர் பகுதியில் சில இடங்கள் அஞ்சலி அம்மாள் வைக்கலாம், மயிலாடுதுறை பகுதியில் சாமி நாகப்பன் வைக்கலாம், சாதியின் பேரை கூட நீக்கிட்டு வைக்கலாம், தவறு கிடையாது. அதே போல வடார்காடு தென்னார்காடு பகுதியில் சில இடங்களில் SS ராமசாமின்னு வைக்கலாம். இப்படி எத்தனையோ சுதந்திர போராட்ட தியாகிகளினுடைய பெயர்லாம் மழுங்கப்பட்டு மறைக்கப்பட்டு குறிப்பிட்டு கலைஞர் பேரை இதுதான் சுத்தமாக ஏற்றுக்க முடியல. இப்படி வைக்கிறீங்களே, எவ்வளவு கேவலமா இருக்குது. ஆட்சி அதிகாரம் உங்களிடத்தில் இருப்பது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்து விடலாம் என்ற ஒரு கேவலமான செயல்தான் இது. இதிலும் உங்களுடைய உட்புகுத்தப்பட்டிருக்கக்கூடிய மறைமுகமான சாதி வெறி தெரிகிறது, நல்லாவே தெரியுது. இதுல பல பேர் சொல்றான், முதல்வர் புரட்சி பண்றாருங்க, என்ன போடலாங்க பண்ணிட்டாரு. நீ சாதியின் அடிப்படையில் இருக்கக்கூடிய உயர்வு தாழ்நிலை ஒழிக்கணும், சமநிலை கொண்டு வரணும், இடஒதுக்கீடு கொடு. எத்தனை பேர் எந்தெந்த சாதியில் இருக்காங்களோ அவங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்து கல்வியில, பொருளாதாரத்தில், வேலை வாய்ப்புல அவர்களை சமநிலைக்கு கொண்டு வா, தானா சாதி ஒழியும். அதை விட்டுட்டு இதன் மூலியமான சாதி ஒழியுமான ஒழியாது. ஏன்னா இங்கே நிறைய சாதி மறைமுகமாக திணிக்கப்பட்டிருக்கின்றது. வன்னியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், யாருக்கு கோஷம் போடணும், யாருக்கு கொடி பிடிக்கணும்னு தெரியாம இன்னும் திமுக நம்ம கொடி பிடிச்சிட்டு இருந்தோம்னா நம்ம சமாதியில் வச்சு நட்டுவான் நம்ம கொடியை. அப்ப கூட இந்த சமுதாயத்துக்கு புத்தி வராது.